மத்திய அரசு ஏகல்யா மாதிரி குடியிருப்பு பள்ளியில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட்லான்னு இப்போ பார்க்கலாம். பிரின்சிபல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், ஹாஸ்டல் வார்டன் மேல் அண்ட் ஃபீமேல், நர்ஸு ஃபீமேல், அக்கௌண்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், லேப் அட்டண்டர். இதுக்கு மொத்தம் 7267 காலி பணியிடங்கள் இருக்குது. காலி பணியிட விவரம் வந்து இப்போ கல்வி தகுதி என்னன்னு பார்க்கலாம். பிரின்சிபல் 225 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு கல்வி தகுதி என்னன்னா மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ பிஜிடிஎஸ் இவங்களுக்கு வந்து 1460 காலி பணியிடங்கள் இருக்குது. பிஜி டீச்சர்ஸ் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இன் ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கணும். அடுத்தது வந்து டீச்சர்ஸ்க்கானது பேச்சுலர் டிகிரி. இதுக்கு மொத்த காலி பணியிடம் வந்து 3962 காலி பணியிடங்கள் இருக்குது. பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ரெலவெண்ட் ஃபீல்டு ப்ளஸ் பிஎட் வந்து படிச்சிருக்கணும். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 550 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும்னா நர்சிங் ப்ளஸ் பைப் அல்லனா டிகிரி படிச்சிருக்கணும். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து மொத்தம் 550 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா டிப்ளமோ இல்லைனா டிகிரியில் வந்து நர்சிங் படிச்சிருக்கணும். ஹாஸ்டல் வார்டன் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து மொத்தம் 635 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா வந்து டிகிரி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் அக்கௌண்டன்ட்க்கு வந்து 61 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு என்ன படிச்சிருக்கோம்னா பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் படிச்சிருக்கணும். ஜேஎஸ்ஐக்கு வந்து 228 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா டிகிரி ப்ளஸ் டைப்பிங் ஸ்பீடு வந்து படிச்சிருக்கணும். லேப் அசிஸ்டன்ட் வந்து 146 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கு வந்து 12th ரெலவெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கணும். இதில் மொத்தமாக வந்து 7267 காலி பணியிடங்கள் இருக்குது. இப்போ ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். பிரின்சிபலுக்கு வந்து 50 வயசு வரையும், பிஜி டீச்சர்ஸ்க்கு வந்து 40 வயசு வரையும், டிஜி டீச்சர்ஸ்க்கு வந்து 35 வயசு வரையும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 35 வயசு வரையும், ஹாஸ்டல் வார்டனுக்கு 35 வயசு வரையும், அக்கௌண்டன்ட்க்கு 30 வயசு வரையும், ஜேஎஸ்ஏக்கு 30 வயசு வரையும், லேப் அசிஸ்டன்ட்க்கு 30 வயசு வரை உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 500 ரூபாயும், அதர்ஸ்க்கு வந்து 2500 ரூபாயும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னா Tier 1 Tier 2 சப்ஜெக்ட் ஓரியண்டாக இருக்கும். அடுத்தது வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இது எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்னா emrs.tribal.government.inங்கிற வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 23/10/2025. இப்போ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து 10 கொஷின்ஸ் 10 மார்க்கு, ரீசனிங் அபிலிட்டிக்கு வந்து 15 கொஷின்ஸ் 15 மார்க்கு, நாலேஜ்மெண்ட்க்கு வந்து 15 கொஷின் 15 மார்க்கு, டீச்சிங் ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, டொமைன் நாலேஜுக்கு வந்து 30 கொஸ்டின் 30 மார்க்கு, டோட்டலாக வந்து 100 மார்க்கு. அப்புறமா வந்து லாங்குவேஜ் காம்பிடன்சி டெஸ்ட்டுன்னு தனியாக 20 மார்க்கு வைப்பாங்க. இவ்வளவும் சேர்த்து டோட்டலாக 100 மார்க்கு. அதுக்கப்புறமா ஒரு 20 மார்க்கு லாங்குவேஜ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அது வந்து தனியாக 20 கொஷின்ஸ் கேட்பாங்க 20 மார்க்கு. இது இப்போ இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நமக்கு 2 hours தான் வந்து டைம் கொடுப்பாங்க. இப்போ சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பிரின்சிபலுக்கு வந்து 78,800லேருந்து 2,09,200 முடியவும், பிஜி டீச்சர்ஸ்க்கு வந்து 47,600லேருந்து 1,51,100 முடியவும், டிஜி டீச்சர்ஸ்க்கு வந்து 49,900லேருந்து 1,42,400 வரை சேலரி கொடுப்பாங்க. லைப்ரரியனுக்கு வந்து 44,900லேருந்து 1,42,400 வரை சேலரி கொடுப்பாங்க. ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 29,200லேருந்து 92,300 வரை கொடுப்பாங்க. ஹாஸ்டல் வார்டனுக்கு வந்து 29,200லேருந்து 92,300 வரை கொடுப்பாங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து 19,900லேருந்து 63,200 வரை கொடுப்பாங்க. லேப் அட்டண்டருக்கு வந்து 18,000லேருந்து 56,900 வரை வந்து சேலரி டீட்டெயில்ஸ் இதுதான். இப்போ இதுக்கு வந்து எங்கே போய் நம்ம எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னா emrs.tribal.government.inங்கிற பேஜில் போய் வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 23/10/2025.